பிக் பாஸ் அன்ஷிதா அவர்கள் ரீசெண்டா புதிய வீடு ஒண்ணு கட்டியிருக்காங்க. அப்ப விஷால் அவங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு கிஃப்ட்ட பார்த்து, அவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சின்ன திரை சீரியல்கள் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் அன்ஷிதா. ஆனா, அதுல அவங்களுக்கு ஒரு சில பேட் நேம் இருந்தாலுமே, பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்ததின் மூலியமா ரசிகர்கள் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா மாறிட்டாங்க. அவங்க யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பிக் பாஸ் ஷோலயே காட்டியிருந்தாங்க. இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகி இருந்துச்சு. பிக் பாஸ்ல இருக்கும்போதே அதுல வர சம்பளத்த வச்சு நான் சொந்தமா வீடு கட்டலான்னு இருக்கேன். எனக்கு, எங்க அம்மாக்கு, அண்ணனுக்கு சொந்த வீடு கிடையாது. சென்னையில ஒரு முக்கியமான இடத்துல வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அவங்க பிக் பாஸ்ல சொன்ன மாரியே வெளிய வந்ததுக்கப்புறம், பிக் பாஸ்ல வந்த சேலரியின் மூலியமா சென்னையில ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல சூப்பரான ஒரு வீடு ஒண்ணு கட்டியிருக்காங்க. அதற்கு இன்னைக்கு கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு. அதற்கு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல அவங்களோட நண்பர்கள்லாம் அழைச்சிருந்தாங்க. குறிப்பா விஜய், விஷால், ஜெஃப்ரி அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஃபங்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில ரொம்பவே சூப்பரா அந்த ஃபங்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு நிலையில விஜய், விஷால் அவர்கள் அவங்களோட வீடு பால் காய்ச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருக்காங்க அன்ஷிதா அவர்களுக்கு. கிட்டத்தட்ட அவங்களோட உயரம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்னா அதுல சாதாரண ஃபோட்டோ ஃப்ரேம் கிடையாது. அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ்ல இருந்த கியூட்டான மொமெண்ட், அவங்க ரொம்பவே ரசிச்ச மொமெண்ட், அவங்க மனசு விட்டு பேசினது, அழுதது அப்படின்னு எல்லா ஃபோட்டோஸையுமே அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ல வந்து வச்சிருக்காரு. பின்னாடி நெறைய ஃபோட்டோஸ் வச்சு முன்னாடி ஒரே ஒரு ஃபோட்டோ பெருசா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்தது, இவரு கூட சேர்ந்து இருந்தது, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னு, அது எல்லாத்தையுமே ஒரு மெமரபிளா அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, அன்ஷிதாக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேமும், நல்ல பேரும் கிடைச்சது. அதனால தான் விஜய், விஷால் அங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸா எடுத்து குடுத்துருக்காங்க. இவ்ளோ பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம ஃபர்ஸ்ட் அவங்களோட வீட்ல வைக்க போறத பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அதுவும் இவ்ளோ குட் லுக்கிங் மெமரீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வைக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாமா. இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி பிக் பாஸ்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்கள பத்தி வெளியிடல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களுக்கு வர ஜூன் 22ஆம் தேதி பிறந்தநாள் வரப்போகுது. இந்த பிறந்தநாள் வந்தா அவருக்கு 51 வயசு. இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கட்சியின் ரீதியா ஏதாவது அவர் புதுசா பண்ண போறாரா? அவரோட புது படத்தோட அப்டேட் ஏதாவது வருமா அப்படின்னு. இந்த ஒரு நிலையில சமீபத்துல கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல அட்லி அவர்களோட இயக்கத்துல வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருந்த படம் தான் மெர்சல். இந்த படம் பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதாமா. விஜய் அவர்களோட கரியரை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போன படம் அப்படின்னா மெர்சல் தான் சொல்லணும். அதுல ஒரு சில முக்கியமான அரசியலை பேசியிருந்தாரு. அது இந்தியா முழுக்க பிரதிபலிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து குளோபல் ஸ்டாரா ஆனாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட மெர்சல் படம் மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். அதுலயும் குறிப்பா அந்த பாட்டு ஆலப்புறம் தமிழன் அப்பவே பெரிய ஹிட். இப்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.